ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்று நினைக்கிறேன். வாங்கோ வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம். இங்கே இப்போ எங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுது. பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. வெளியில் அவ்வளோ ஒரு பறவைகளின் சத்தம், அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கணும் போலவே இருக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்களென்றால் காலமே 11 மணிக்கு இந்த பறவைகளின் சத்தம் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. நான் அதை கேட்குறதுக்காகவே காலையில் நான் பிள்ளைகளுக்குரிய சாப்பாட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த கார்டனில் ஒரு 5-10 நிமிஷம் நான் நிற்பேன். நின்று காதால் இந்த சத்தத்தை கேட்கல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எனக்கு இருக்கும். இப்போ எங்களுக்கு இங்கே சம்மர்ன்றதால் இனி எங்களுடைய இந்த பூ மரங்கள் எல்லாம் பாருங்கோ துளிர் வந்துட்டுது. இனி மொட்டுகள் இனி அழகழகான பூக்கள் எல்லாம் பூக்கும். இனி இங்கே எங்களுடைய வீட்டு தோட்டத்தையும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்களென்றால் நான் ஈவினிங் இக்கியா போயிருந்தேன். அங்கே நான் சில பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கியிருந்தேன். அந்த பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு வீட்டை போய் அதை டீட்டெயில்டாக காட்டுவேன். இங்கால கொஞ்சம் பூ மரங்கள் நிறைய இருந்தது. இப்போ அதையும் தான் நான் உங்களுக்காக இதில் கவர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கோ கத்தாழை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதுவும் ஒரு இன்டோர் பிளான்ட்டு தான். இதில் கூடுதலாக பார்த்தீங்களென்றால் இன்டோர் பிளான் தான் நிறைய வந்திருந்தது. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எல்லா பிளான்ட்டையும் வாங்கி கொண்டாந்து வைக்க முடியாது. ஏனென்றால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் குறிப்பிட்ட அளவு பிளான்ட்டுகள் தான் வைக்கலாம். எல்லா இடமுமே பிளான்ட்டை கொண்டாந்து வச்சிட்டோம்னால் பிறகு வீட்டில் எங்களுக்கு சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதை விட கூட இந்த டஸ்ட்டுகளும் எங்களுக்கு இந்த இன்டோர் பிளான்ட்டில் பிடிக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய வேலையாக போடும். அப்போ அதுக்காக நான் எனக்கு பிடிச்ச சில பிளான்ட்டை தான் நான் வாங்கியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு வீட்டில் போய் காட்டுறேன். நீங்கள் பாருங்கோ இந்த 5 உரியம் எவ்வளவு அழகாக இருக்கேன். இந்த 5 உரியமும் நான் வீட்டில் 2-3 தடவை வேண்டி வச்சுட்டேன். ஆனாலும் அது எனக்கு சரி வரையில் அது பட்டு போயிட்டுது. அது என்னத்துக்குன்னு தெரியலை. திருப்பி நான் இந்த முறை ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறேன். நான் இது வாங்கலை. இங்கே பாருங்க இதுவும் நல்ல ஒரு பச்சை இலையோடு இருக்குது. பாருங்க எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அந்த பருத்தி பஞ்சு அந்த மரம் கூட இங்கே ஒரு சின்னனா நின்றது நிறைய பாருங்க. இப்போ எங்களோட ஊர்லெலாம் நாங்கள் சில பிளான்ட்டுகளை அப்படியே அந்த வேலிக்கரைகளில் தானாகவே வளர்ந்துருக்கு. நாங்கள் அதை கணக்கெடுக்கவே மாட்டோம். இங்கே இந்த தென்னம்பிள்ளையை பார்க்கல தான் எனக்கு ஒரு சரியான சந்தோஷமாக இருந்தது. இங்கே கூட இந்த தென்னங்கண்டுகள் விற்பனை ஆகிறதுண்டு எனக்கு அதை பார்க்க கூட அவ்வளோ ஒரு அழகாகவும் வாங்கணுமென்ற ஆசையாகவும் எனக்கு இருந்தது. இந்த தென்னங்கண்டு வாங்கி கொண்டு வச்சால் அவ்வளவு நல்லா இருக்குமெண்டு நான் யோசிக்கிறேன். இங்கே பாருங்கள் இது அந்த தேயிலை குரோட்டன்னு சொல்லி அந்த பூக்களால் மாலையல் கட்டைகள் அதுக்குள்ளே வச்சு கட்டுறது நிறைய பிளான்ட்டுகளும் நின்றது. இது இங்கால நல்ல பெரிய ஸ்னேக்ஸ் பிளான்ட்டுகளும் இருந்தது. நேற்று நான் இக்கியாவுக்கு போயிருந்தேன். நாங்கள் இக்கியாவுக்கு வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கியிருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்டின் போடுறதுக்கு சவிசன ரூமுக்கு கேர்டின் போடுறதுக்கு இந்த தடி வாங்கியிருக்கிறேன். ஆல்ரெடி சிவரில் எல்லாம் கேர்டின் போடுறதுக்கு ஆணி அடிக்கிற ஓட்டை வச்சு 1 இயர் ஆகுது. இன்னும் போடவே இல்லை. அதால் நான் இப்போ இந்த தடி வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இது ரெண்டும் இந்த கேர்டின் தடி போடுறது. அடுத்தது பார்த்தீங்களென்றால் இது டேபிளில் வைக்கிற நல்ல க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வாஸ். இது பார்த்தீங்களென்றால் க்யூட்டான ஒரு குட்டி பானை. இது முழுதிரி வைக்கிறது. இதேன் வாங்கியிருக்கிறேன் என்றால் இது நல்ல ரெட் ஃப்ரூட்டின் ஃப்ளேவரில் இருக்குது. நல்லா நிறைய கோடுகளை கலர் பண்ணி பார்க்க க்யூட்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ள போட்டுட்டு நான் பிறகு ஒரு வீடியோவில் இது போட்டுருவேன். அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்களா இன்டோர் பிளான்ட். இதுக்கு தண்ணியும் நிறைய தேவைப்படாது, சூரிய வெளிச்சமும் நிறைய தேவைப்படாது.
இது வந்து ஸ்னேக் பிளான்ட். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நிறைய கண்டுகள் இருக்குது. இதையும் வாங்கி வந்துட்டேன். இது என்னென்று பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு க்ளீனிங் பொருட்கள் எல்லாம் வைக்கிறது வாங்கி வந்துருக்கிறேன். நான் பாத்ரூமுக்குள்ள வாஷிங் மிஷினுக்கு மேலே தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன். இனி இதை அசம்பிள் பண்ணி இதுக்குள்ள அடுக்கிட்டு இந்த வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அங்கே நல்ல நீட்டாக வைக்கலாம்ன்றதுக்காக இதை வாங்கியிருக்கிறேன். இப்போ நான் கேர்டன் போடலாமான்னு யோசிக்கிறேன். இது என்னென்று பார்த்தீங்களா, 1 இயருக்கு முதல் ரூமுக்கு கேர்டன் போடுறதுக்கு வேண்டி கொண்டு வந்து வச்சது. இன்னும் போடவே இல்லைங்க பாருங்க. என்னென்று பார்த்தீங்களென்றால் ஒரு பிழை நடந்துட்டுது. இந்த கேர்டின் வந்து ஒயிட் கலரில் பிளாக் கலர் தென்னை மரம் நின்றது. அப்போ 2 கேர்டினும் வந்து தனித்தனியாகவே பேக்கிங் பண்ணி இருந்தது. அப்போ நான் அதை பார்த்து போட்டு 2 ஒரே மாதிரி இருக்குதுண்டு நான் வீட்டை வேண்டி கொண்டு வச்சிட்டேன். இப்போ இது வாங்கி எனக்கு 1 இயர் ஆகிட்டுது. இப்போ 1 இயர் ஆகிட்டுது. இப்போ நான் இதை அப்படியே எல்லாம் உடைச்சி பார்க்கல தான் இதில் வந்து தென்னை மரம் மட்டும் இருக்குது. இன்னொன்றில் வந்து தென்னை மரத்தோடு சேர்ந்து கொஞ்சம் அந்த புலி சிங்கம் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2ம் ஒரே கலராக இருந்தாலும் வேறு வேறு மாதிரி இருக்குது. இனி ஒன்றுமே செய்யலாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் நான் இப்போ கேர்டின் போடணும். இப்போ நான் கேர்டின் போடுவோம்ன்ட்டு ட்ரை பண்ணினா நான் எனக்கு எட்டவே இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு கடைக்கு போட்டு வரட்டுக்கும் அதுக்கு பிறகு இதுக்கு கேர்டின் போட சொல்லி கேட்போம். ஓகே, இது போட்ட பிறகு இந்த இடம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா தேமூவில் கொஞ்சம் சாமான் கொமாண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அதுக்கும் வந்துட்டுது. அதுக்கும் என்னென்னு உங்களுக்கு காட்டுவோம்ன்ட்டு தான் இப்போ நான் இந்த பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். நல்ல வடிவாக பேக்கிங் பண்ணி வந்திருக்குது. எந்த விதமான டேமேஜுமே இல்லை. நான் இதோட 4-5 தடவைகள் நான் எடுத்திருக்கிறேன். நான் எந்த பொருளும் உடைஞ்சதும் இல்லை, எந்த பொருளும் எங்களுக்கு சேதமாக வந்ததும் இல்லை. எல்லாமே நல்ல வடிவாகத்தான் இருக்குது. அதை விட இதில் எடுக்கிற பொருட்களும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி உள்ளதாகவும் இருக்குது. இப்போ இது என்னென்று பார்த்தீங்களென்றால் நான் இந்த எண்ணெய் போத்தலுக்குரிய அந்த கேப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இது வந்து 12 ரோஸ் அந்த இலியலோட சேர்ந்த ரோஸ் வந்து 12. அப்போ 12 நீளமான இது வந்து 55 சென்டிமீட்டர் இது அந்த தண்டின் நீளம். அப்போ அதுவும் கொமாண்ட் பண்ணியிருந்தேன் நான். சாரி, அது இல்லை, இதுதான் அந்த எண்ணெய் போத்தலுக்கு அந்த மேலே போடுற அந்த மூடி. சாரி, தப்பாக வாய் உளறுது. அது மூடி இல்லை, என்னென்னு சொல்கிறது, அந்த எண்ணெய் போத்தல் நாங்கள் கொஞ்சம் அடுக்கிறதுக்காக போடுவோம் அந்த ஒரு கெப்பொண்டு, அது கொமாண்ட் பண்ணியிருந்தேன் நான். இது வந்து அந்த ஒரு ஸ்பெட்டுல்லா உண்டு. பட் இது பார்த்தீங்களென்றால் என்னுடைய சோஃபாக்குரிய பிலோ கவர். அந்த பிலோ கவர் நல்லா இருந்தது. அதை விட நான் ஆல்ரெடி வாங்கியும் இருக்கிறேன். இதுவும் நான் பார்க்குறேன், நான் நல்லா இருக்குது. 4 விதமாக அதில் இருந்தது. சொட்டியான ஒரு மலிவாக இருந்தது. அப்போ அதால் தான் நான் வாங்கினேன். மற்ற நேரங்களெல்லாம் இது நிறைய காசுகள் போட்டிருந்தது. அப்போ இது வந்து எனக்கு நல்லா குறைச்சி வெட்டி போட்டிருந்தது ஆஃபரில். அப்போ அதால் இது வாங்கியிருக்கிறேன். பார்க்க அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. இப்போ இது இப்படி காட்டுறது உங்களுக்கு விளங்குதோ இன்னும் எனக்கு தெரியலை. நான் இப்போ உங்களுக்கு இப்படி காட்டுறேன்.
இங்கே பாருங்க, இதில் வந்து கலோ ஸ்ப்ரிங் என்று எழுதி இருக்குது. இப்போ வந்து இங்கே சீசன் அதுதான், இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது பாருங்க எழுதி வந்திருக்குது. இங்கே எங்களுக்கு குளிர் விட்டுட்டு சமர் என்றால் பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம்தான். ஏனென்றால் குளிரில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை என்ற மாதிரி. இதில் 4 டிசைனும் அவ்வளவு ஒரு க்யூட்டாக இருந்தது. எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. பாருங்க, இதுக்கும் ஒரு பூவாசில் ஒரு பூ வச்சுக்கிற மாதிரி. இது பெயிண்டிங் தான், ஆனால் எப்படித்தான் நீங்கள் வாஷ் பண்ணினாலும் அது அழியவே அழியாது, கலரும் போகாது, பழுதாகாது. அவ்வளவு குவாலிட்டி அதில் வாங்குகிற அந்த பிலோ கவர், அதுக்காக வேண்டி தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் சின்னனாக வந்திருக்குது. என்னென்னு தெரியலை, எனக்கு சைஸ் மாறி கமாண்ட் பண்ணிட்டேனோ தெரியலை. இப்போ இந்த எண்ணெய் பொத்தலுக்கு போடுற அந்த கப்பும் நல்ல வடிவாக சுற்றித்தான் வந்திருக்கு. அதை வெளியில் எடுத்து ஏதாவது டேமேஜ் இருக்கும் ஏதோ ஒன்று பார்ப்போம். இல்லை, ஆனால் நல்லா தான் வந்திருக்குது. எந்த விதமான டேமேஜுமே இல்லை, ஒரு நெளிவு கூட இல்லை. அவ்வளவு நல்ல வடிவாக பேக்கிங் பண்ணி வந்திருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் நான் அந்த போத்தலோட 2 ஆல்ரெடி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் இது 3ம் ஏதோ ஒரு சரியான கொஞ்சம் காசு தான். அப்போ இதை கொமாண்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து என்னென்று பார்த்தீங்களென்றால் அந்த மொழுதிரி கோல்டர். நான் மொழுதிரி கொளுத்துறதுக்காக, அந்த நீளமாக இருக்கிற மொழுதிரி கொளுத்துறதுக்காக இது நான் கொமாண்ட் பண்ணியிருந்தேன். அது சில வேளையில் உடைஞ்சி வருமென்ட்டு நான் யோசிச்சேன்னா, நான் எந்த விதமான டேமேஜும் இல்லை, அதுக்கும் நல்ல பத்திரமாக வந்திருக்குது. நான் பிறகு இதை எப்படி நான் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவேன். இதுக்கும் நல்ல க்யூட்டாக வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பொக்கே வந்து இப்படித்தான் ஒரு மாதிரி மடித்து நெளித்து வச்சுருக்குறாங்க அந்த பேக்கிங்கில் வைக்கிறதுக்காக. ஆனால் நான் ஒரு கம்பி கூட உடையில நல்ல வடிவாக இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. அந்த பூ வண்டாலும் சரி, அந்த பூவின்ட தண்டுக்கு வச்சிருக்கிற கம்பி என்றாலும் சரி, கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, அது முறியவே இல்லை. இதை நிமித்தி நாங்கள் வச்சிட்டோம் என்றால் இது எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். சில பொருட்கள் நாங்கள் வெப்சைட்டில் கொமாண்ட் பண்ணுறதை விட நாங்கள் கடைகளில் போய் பார்த்து நல்ல பொருட்கள், தரமான பொருட்களும் வாங்கலாம். சில பொருட்கள் பார்த்திங்கன்னா கடைகளில் எங்களுக்கு இல்லாதது, கடைகளில் விலையாக இருக்கிறதுகளை நாங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் சில வேளையில் கேட்கலாம், என் கடைகளில் வேண்டிய இல்லாதோ வெப்சைட்டில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி எடுக்கணும்னு. இந்த ரோஸ் பொக்கே பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்து 55 சென்டிமீட்டர் நீளமுடையது இந்த தண்டு. இந்த ரோஸ் பொக்கே எங்களுக்கு ஒன்றே வந்து சரியான விலை எங்களுக்கு. அப்போ இங்கே வந்து வாங்க முடியாது. ஆனால் இவ்வளவும் எனக்கு பார்த்திங்கன்னா நான் 2 யூரோக்கு தான் வாங்கியிருக்கிறேன். 12 பூ வந்திருக்குது, 2 யூரோக்கு தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஒரு பூ இங்கே கடையில் வந்து 4 யூரோ. அப்போ அதால் தான் நான் 2 யூரோக்கு 12 பூ வந்து கொமாண்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கும் நல்லா அழகாக வந்திருக்குது. ஓகே, இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் இப்போ ஹஸ்பண்ட் வந்து கேட்டின் போடுறதுக்காக பாருங்க இப்போ எல்லாம் செய்தோன்னு நிற்கிறேன். இப்போ கம்பி போட்டாச்சு, இனி அந்த கேட்டினை எடுத்துகிட்டு கொழுவி விடுவோம். ஆனால் 2ம் வேறையாக இருந்தாலும் ஆனால் கண்டுபிடிக்க மாட்டேன். யாரும் உத்து கவனமாக பார்த்தா மட்டும்தான் என்ன இங்கால வேற மாதிரி இருக்குது, இங்கால வேற மாதிரி இருக்குதுன்ட்டு தெரியும். நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லையாண்டு நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இங்கால பார்த்தீங்கன்னா நான் அந்த பாத்ரூமுக்காக வாங்கின அந்த ஸ்டாண்ட் உண்டு, அதைத்தான் நீங்கள் ஃபிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது கொஞ்சம் முதல் என்னென்று ஃபிட் பண்ணுறேன்ட்டு தெரியலை. ஆனால் பிறகு பார்த்திங்கன்னா அது கடகடண்டா சும்மா ஒரு லொக் தான் போட்டு அமர்த்தி விட்டாச்சுது. அமர்த்தி விட்ட உடனே இங்கே பாருங்கள், இதுதான் அதுவிൻ്റെ ஃபைனல் லுக். நான் இதை பாத்ரூமுக்குள்ளே கொண்டை பொருட்கள் எல்லாத்தையும் அடுக்கி விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.